நந்து ஒரு இந்த காலத்து இளைஞன். அவன்கிட்ட ஒரு சொந்தமான வண்டி கடை இருந்தது. இந்த வண்டி கடையில சில சமயம் காய்கறிகள் விற்பான், அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரி பொருட்கள் விற்பான். அதாவது வெயில் காலத்துல கீரை வகைகள், அப்புறம் குளிர் காலத்துல வறுத்த பட்டாணி, கடலை, அப்புறம் கோடை காலத்துல சோளம். ஒரு சாயந்தரம் நந்து வீட்டுக்கு நிறைய சோளங்களை வாங்கிட்டு வந்து அடிக்கினான். கண்ணா, மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்குப்பா. நீ இவ்வளவு சோளத்தை எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் வாங்கி வச்ச? அம்மா, இன்னும் 2 மாசத்துல மழை காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ சோளத்தோட விலை வானத்தை எட்டிடும். அப்படியா சொல்ற? போன வருஷமும் இப்படிதானம்மா நடந்தது. மழை காலம் ஆரம்பிச்சதுமே சோளத்தோட விலையும் அதிகமாயிடுச்சு. அதனால லாபமும் குறைஞ்சிடுச்சுல்ல. அதனால இந்த முறை நான் முதல்லயே குறைவான விலையில சோளத்தை வாங்கி வச்சிருக்கேன். சரிப்பா, ஆனா இவ்வளவு சோளமும் விற்கும்னு நினைக்கிறியா? இது கிட்டத்தட்ட 10-12 கோடி இருக்கும் போல இருக்கே. ஆமாம்மா, மழை காலம் மட்டும் ஆரம்பிக்கிட்டோம். அந்த சமயத்துல ஜனங்களுக்கு சுட்டு சாப்பிடுற சோளம் ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் சோளத்துக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தது. மார்க்கெட்ல சோளமே கிடைக்கலன்னா பாருங்களேன். அதனால இந்த முறை நான் சரக்க முதல்ல வாங்கி வச்சிட்டேன். நல்ல வேலை செஞ்ச. நந்துக்கு நம்பிக்கை இருந்தது. அதாவது இந்த வாட்டி கோடை காலத்துல அவனுடைய சோள வியாபாரம் நல்லா நடக்கும்னு, அப்புறம் அவனுக்கு வருமானமும் அதிகமா கிடைக்கும்னு நினைச்சான். வெள்ளரிக்காய் வாங்கிக்கங்க. இப்ப வெள்ளரிக்காய் வாங்குறது கூட குறைஞ்சு போச்சு. குளிர்காலம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. அதனால யாரும் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கணும். மழை காலம் ஆரம்பிக்க போகுது. என்னோட சோளம் விற்க ஆரம்பிச்சிடும். நந்து மழைக்கால வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கடந்துச்சு. அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. பாத்தீங்களாமா, மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு. எங்கப்பா, இனிமே என்னோட சோளம் நல்ல வியாபாரம் ஆகும். ஆமாப்பா, நல்லா விற்கும். இந்த தடவை உனக்கு நல்ல வருமானம் வந்துச்சுன்னா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுவேன். என்னம்மா நீங்க வேற. அட என் அழகு பையனே, உனக்கு இப்ப வயசாயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அதுவும் இல்லாம நான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேப்பா. கல்யாணம்னு சொன்ன உடனே நந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். எது எப்படியோ, ஆனா அன்னைக்கு சாயந்தரம் நந்து தன்னோட வண்டியில சோள வியாபாரம் பண்ணான். அவன் அடுப்பை பத்த வச்சான். அப்புறம் சோளத்தை சுட ஆரம்பிச்சான். மார்க்கெட் முழுக்க சோளம் வாசனை பரவ ஆரம்பிச்சிடுச்சு. சோளம் வாங்கிக்கங்க, சோளம் சுட சுட சுட்ட சோளம். கஸ்டமர்ஸ் அவனோட குரலை கேட்டு ரொம்பவே கவர்ந்துட்டாங்க. அன்னைக்கு அடுத்துன்னு நிறைய பேர் சோளம் சாப்பிட்றதுக்காக அவன் கடைக்கு வந்தாங்க. அன்னைக்கு அவனோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்தது. அதனால அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். மறுநாளும் நந்துவோட வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. கஸ்டமர் எல்லாரும் கூட்டமா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நந்துவோட வண்டி கடையில இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருந்த வியாபாரிங்க அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க. இந்த நந்து இப்பெல்லாம் நல்லாவே சம்பாதிக்கிறான். சம்பாதிக்க தான் செய்வான். மழை காலம் ஆரம்பிச்சதுமே அவன் சோளம் விற்க ஆரம்பிச்சிட்டான் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சோளம் விற்கிறதுல நிறைய லாபம் கிடைக்கும்னு. நாளையில இருந்து நாமளும் சோளம் விற்போம். அப்புறம் நாமளும். அக்கம் பக்கத்துல இருந்த வியாபாரிங்க கூட சோள வியாபாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க மறுநாளே நந்துவோட வண்டி கடைக்கு பக்கத்துலயே இன்னும் 2 சோள கடை போட்டாங்க. அப்புறம் சோளம் சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே செதறிட்டாங்க. சில பேர் நந்துவோட கடைக்கு வருவாங்க, சில பேர் அவன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற கடைங்களுக்கு போயிடுவாங்க. இந்த விஷயத்தினால நந்து ரொம்ப கவலையாயிட்டான். சாயந்தரம் அவனோட கடையை மூடினதுக்கு அப்புறமா நந்து பக்கத்துல இருந்த கடைக்காரர்கிட்ட அவன் கேட்டான். அண்ணே, நான் தான் ஏற்கனவே இங்க சோள கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறேன்ல. அப்புறம் நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க சோளத்தை விற்கணும்? இங்க எழுதிருக்கா என்ன, இந்த மார்க்கெட்ல ஒரே ஒரு சோள கடை தான் போடணும்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம 3 பேருமே ஒரே ரகமான பொருளை வித்தோம்னா 3 பேருக்கும் லாபம் இல்லாம போயிடும். எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுப்பா. உன்னோட வியாபாரத்தை நீ பாரு. நீ தனியால லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி நீ மட்டுமே லாபம் சம்பாதிக்கணும்னு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நல்ல பொருளா வித்து பாரு. அது எங்களால விற்க முடியாத பொருளா இருக்கணும், புரிஞ்சுதா? பக்கத்து கடைக்காரனுங்க சொன்னதை கேட்டுட்டு நந்து கவலையில ஆழ்ந்து போயிட்டான். அவன் என்ன யோசிச்சான்னா, அவங்க வேற எங்கேயாவது போய் சோளம் விற்கிறதுக்கு ஒத்துப்பாங்கன்னு இவன் நினைச்சிட்டான். ஆனா அவங்க 2 பேரும் உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு நந்து ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். அப்புறம் வந்ததுமே அவன் எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். அவங்க 2 பேரும் என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறானுங்க. கொஞ்ச நாளா என்னோட சோள வருமானம் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நாள் முழுக்க 3ல் 1 பங்கு தான் வியாபாரம் ஆச்சு. பரவாயில்ல விடுப்பா, நீ இவ்வளவுலாம் கவலைப்படாத. நிச்சயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். பொறாமப்படுறவங்க படட்டும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. மறுநாள் எப்பவும் போல நந்து தன்னோட கடையை ஓபன் பண்ணான். சோளம் வாங்குங்க, சோளம் சுட சுட சுட்ட சோளம். அவன் கத்துனதுக்கு அப்புறமா அவனோட பக்கத்து கடை வியாபாரிங்க கூட கத்தினானுங்க.
சுட சுட சோளம். அப்புறம் சுவையா, விலை குறைவா? ஒரு சோளம் 8 ரூபாய் தாங்க. அந்த வியாபாரிங்க சோளத்தை 10 ரூபாயில இருந்து 8 ரூபாய்க்கு ஆக்கிட்டாங்க. விலைய பார்த்துட்டு எல்லா கஸ்டமர்ஸும் அந்த வியாபாரி கிட்டயே போய் வாங்கினாங்க. 8 ரூபாய் சோளம், சுட சுட சோளம். நந்துவும் விலைய குறைச்சுக்கிட்டான். அந்த வியாபாரிங்க விலையை 7 ரூபான்னு குறைச்சாங்க. நான் விலையெல்லாம் குறைக்க முடியாது, அப்புறம் எனக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? அவங்கிட்ட எந்த ஒரு கஸ்டமர்ஸும் வரல. அதனால அவன் டென்ஷன் ஆகி தன்னோட வியாபாரத்தை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அங்க என்ன நடந்திருக்கோன்றத அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா, நான் இப்ப என்ன பண்றது? விலை கம்மியா சோளம் விற்கிறதுனால என்னமா பிரயோஜனம்? நான் விலைய குறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் என்னோட விலை கம்மி பண்ணுவானுங்க. நீயே புதுசா ஏதாவது செய்யக்கூடாது. புதுசா ஏதாவது செஞ்சினா கஸ்டமர்ஸ்லாம் உன் கடைக்கு தான் வருவாங்க. ஆனா புதுசா என்ன பண்றது? எங்க சின்ன வயசுல நெருப்புல சுட்ட சோளத்தை நாங்க சாப்பிட்டது கிடையாது. ஆனா மணல்ல சோளத்தை சுடுவாங்க. அந்த மாதிரி சோளம் இப்ப எங்கேயுமே கிடைக்கல. மணல்ல சுடுற சோளமா? ஆமா, அதோட சுவையே தனி சுவைதான். ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பாரு. மறுநாள் தன்னோட கடையை நந்து ஓபன் பண்ணான். அப்புறம் அடுப்புல ஒரு கடையை வச்சா அது ஃபுல்லா மணல் இருந்தது. அக்கம் பக்கத்துல இருந்த 2 வியாபாரிங்க அதிர்ந்து போயிருந்தாங்க. அப்புறம் அடுப்பு எரிய ஆரம்பிச்சதுமே நந்து கத்த ஆரம்பிச்சான். இந்த மாதிரி சோளத்தை எப்பவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. மணல்ல சுடுற சோளம், பாரம்பரிய வழியில செய்யற மணல்ல சுட்ட சோளம். மணல்ல சுட்ட சோளம்னு கேட்டதுமே வயசான சில பேர் நந்துவோட கடைக்கு போனாங்க. அவங்க அந்த சோளத்தை சாப்பிட்டாங்க. வாவ், நல்லா இருக்குப்பா. எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இத சாப்பிடுறேன். நிறைய பேர் முதல் தடவையா மணல்ல சுட்ட சோளத்தை சாப்பிட்டாங்க. இது உண்மையிலே அற்புதமா இருக்கு. நெருப்புல சுடுற சோளத்தோட வித்தியாசமா இருக்கு, அப்புறம் சுவையாவும் இருக்கு. இந்த முறை நந்துவோட கடையில வித்தியாசமான கூட்டம் இருந்தது. ஜனங்க நந்துவோட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ பண்ணாங்க. நந்து சில மணி நேரத்திலேயே ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டான். நந்துவோட மணல்ல சுட்ட சோளம் 1 ரூபாய் 20 ரூபாய்க்கு வித்துது. அப்புறம் அவன் ஒரே நாள்ல ரொம்ப நல்ல லாபத்தையும் சம்பாதிச்சான். மறுநாளே பக்கத்துல இருந்த மத்த வியாபாரிங்க மணல் சோளம் வியாபாரம் பண்ணாங்க. மணல் சோளம், சுட சுட மணல் சோளம். வீடியோல இருக்கிற ஆளு இவர் இல்ல, அதான் இருக்காரு. அவரோட மணல் சோளத்தை சாப்பிடுவோம். நந்து ராத்திரியோட ராத்திரியா ஃபேமஸ் ஆயிட்டான். எல்லாருக்கும் நந்துவோட மணல் சோளத்தை சாப்பிடணும்னு ஆசை. நந்துவோட வண்டி கடையில கூட்டம் நிறைஞ்சிருந்தது. பக்கத்துல இருக்கிறவங்க கடையில யாருமே இல்ல. கொஞ்ச நாள் வரைக்கும் சரியான வியாபாரம் இல்லாததுனால வியாபாரிங்க சோளத்தை விற்கிறத நிறுத்திட்டாங்க. நந்துவோட மணல்ல சுட்ட சோளம் கைக்கு கை வித்து போச்சு. அப்புறம் நந்துவோட வருமானமும் அதிகமாயிடுச்சு. கஷ்டமான சூழ்நிலையில அவங்களோட கிரவுண்டை விட்டு அவங்க போகும்போது ஆனா நந்து புதுசா ஏதோ செய்யணும்னு முயற்சி பண்ணான். அப்புறம் அவனுடைய அந்த புது ஐடியாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அவனுடைய அந்த மணல்ல சுட்ட சோளம் அவனை ஃபேமஸாவும் பணக்காரனாவும் ஆக்கிடுச்சு. மனிஷாங்கிறவ சோளம் விக்கிறவ. அவ எப்பவுமே கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயி கிட்ட சோளத்தை வாங்கி அத வெளியில அவ விப்பா. அக்கா, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. பக்கத்து கிராமத்துல இருக்கிற மாம்பழத்தை விட என்னுடைய மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கும். அப்ப சரி, 10 கிலோ கொடுங்க. மனிஷா கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போற வழியில ஒரு வண்டி கடையாவ போட்டு அந்த வண்டி கடையில சுவையான சோளத்தை நல்லா சுட்டு அந்த வழியில போறவங்க வரவங்க எல்லார்கிட்டயும் அத விப்பா. சுவையான சோளம் இருக்கு பாருங்க, நல்ல சுவையான சோளம். வாங்க சேட்ஜி, இனிப்பான சோளத்தை சாப்பிடுங்க. இது வெறும் 10 ரூபாய் தான். குடு, இன்னொன்னு குடு. அட, இது ரொம்ப சுவையா இருக்கு. அப்படின்னா இன்னொன்னு வாங்கிக்கோங்களே. இல்ல, இது ஒண்ணு சாப்பிட்டாலே என்னுடைய பல்லெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மக்கள் அவளோட கடையில இருந்து சோளத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால மனிஷாவோட கையில நிறைய காசு சேர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அவளோட மனசுல பேராசை வந்துடுச்சு. ஒருவேளை நான் இந்த சோளத்தோட விலைய அதிகமாக்கிட்டா எனக்கு வர லாபம் டபுள் ஆயிடும் இல்லையா? ஒருவேளை இந்த சோளத்தை நான் ரொம்ப கம்மியான விலையில வாங்கினேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வருமானம் 4 மடங்கா மாறிடும். இந்த சமயம் அவ சோளம் வாங்கறதுக்காக போகும்போது அவ அந்த விவசாயிக்கு பாதி பணம் தான் கொடுத்தா. மன்னிச்சிருங்க,
இவ்வளோ கம்மி பைசாக்கு என்னால கொடுக்க முடியாது, எனக்கு நஷ்டம் வந்துடும். பரவாயில்ல விடுங்க, நான் வேற யாராவது விவசாயி கிட்ட வாங்கிக்கிறேன். இந்த சமயம் மனிஷா என்ன பண்ணானா வேற ஒரு விவசாயி கிட்ட சோளத்தை பாதி விலை கொடுத்து வாங்கிக்கிட்டா. அதை எடுத்துக்கிட்டு போய் அவ விற்க ஆரம்பிச்சா. சோளம் வாங்கிக்கோங்க, சுவையான சோளம் வாங்கிக்கோங்க. இந்த சோளம் என்ன இப்படி முத்தி போய் இருக்கு? இது சாப்பிடறதுக்கு சுவையே இல்ல. இப்படி சுவையில்லாத ஒரு சோளத்தை வித்ததுனால மனிஷா அவளோட கடைய முன்ன மாதிரி நடத்தவே முடியல. இப்ப அவளுக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு மிச்சம் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? நல்ல சுவையான சோளம் வாங்க என்கிட்ட கொஞ்சம் கூட காசே இல்லையே. மனிஷா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு புது திட்டத்தை யோசிச்சா. அவ அந்த சோளத்துல ஒரு போதை சம்பந்தப்பட்ட மருந்த போட்டு ஒருத்தர்கிட்ட அந்த சோளத்தை அவ வித்துட்டா. அந்த சோளத்தை சாப்பிட்ட அந்த பெரியவரு கொஞ்ச தூரம் நடந்து போய் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாரு. அப்ப மனிஷா என்ன பண்ணான்னா அவர் வச்சிருந்த பணம், அவர்கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையுமே அவ திருடிட்டா. இவ்ளோ பணமா? எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கே. அப்படின்னா நான் சீக்கிரத்திலேயே பணக்காரியா ஆயிடுவேன். மனிஷா தொடர்ந்து இந்த மாதிரியே ரொம்ப பெரிய பணக்காரங்களா பார்த்து அவங்கள முட்டாளாக்கி அவங்க கிட்ட எல்லாத்தையும் திருடிடுவா. ஒரு நாள் அவளுடைய கடைக்கு ஒரு பெரிய பணக்கார பையன் சோளம் வாங்குறதுக்காக வந்தான். அக்கா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இந்த பையன் கழுத்துல எவ்ளோ தடியான கோல்டு செயின் போட்டிருக்கான். இவனுக்கு மயக்க மருந்து கலந்த சோளத்தை கொடுப்போம். இத சாப்பிட்டதும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவான். உடனே நான் அந்த செயினை திருடி எடுத்துருவேன். மனுஷா என்ன யோசிச்சாலோ அதே மாதிரி நடந்தது. அந்த பையன் அந்த சோளத்தை சாப்பிட்டான், கொஞ்ச தூரம் நடந்தான், அதுக்கப்புறம் அவன் அங்க விழுந்துட்டான். மனுஷா அந்த செயினை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். அந்த சமயம் அந்த பையன் முழிச்சுக்கிட்டான். மனுஷா இத பார்த்ததும் பயந்து போயிட்டா. நான் கீழே விழுந்ததும் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ புடுங்கிக்கலான்னு நினைச்சா இல்ல. நான் ரொம்ப நாளா உன்னை கவனிக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை கையும் களவுமா புடிச்சிட்டேன். போலீஸ் கிட்ட உன்னை புடிச்சு கொடுக்க போறேன். மனிஷாவுக்கு ஏற்பட்ட இந்த பேராசையில அவகிட்ட இருந்த பணம் மட்டும் போகல, அந்த பேராசை அவளை ஒரு தவறான வழிக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. அதனால அவ தண்டனைய அனுபவிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசைங்கிறது ஒரு மனுஷனை தவறான வழியில கொண்டு போய் பாழாக்கிடும். அதுவே கஷ்டப்பட்டு உழைச்சா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமா தான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க.
ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா. அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம். ஒரு கிராமத்துல லீலான்னு ஒரு பால்காரி இருந்தா. லீலா கிட்ட 2 பசு இருந்துச்சு. அதனால தினமும் அவ பால் கறப்பா. பாலை கறந்ததுக்கு அப்புறம் அந்த பாலை விக்கிறதுக்கு அவ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவா. லீலாக்கு ஒரு தோழி இருந்தா. அவ பேர் மீனா. அவ ஊர்ல இருந்து ஒரு பெரிய வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. லீலா அவ ஊருக்கு போகும்போது அவ தன்னோட தோழிய பாக்கிறதுக்கு கண்டிப்பா அவ வீட்டுக்கு போவா. ஒரு நாள் லீலா தன்னோட தோழிய பார்க்க போனா. மீனா, மீனா, வந்துட்ட லீலா. என்ன ஆச்சு மீனா? எங்கேயோ கிளம்புற மாதிரி தயாராகி இருக்க? அதுவா, இன்னைக்கு என்னோட புருஷனோட சில நண்பர்கள் வீட்டுக்கு வரதா இருக்காங்க. அப்படியா? இந்த நெக்லஸ் புதுசா? ஆமா,
இத நேத்து தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நெக்லஸ் எவ்வளவு? இது 1000மோ 2000மோ இருக்கும். 1000 2000மா? அடேங்கப்பா, என்னால இத பத்தி எல்லாம் கனவுல கூட யோசிக்க முடியாது. முட்டாள், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய தொகை இல்ல. உனக்கு கல்யாணம் ஆனதும் உன் புருஷன் இதே மாதிரி நிறைய பொருளை வாங்கி கொடுப்பான். லீலா நகையோட விலைய கேட்டதும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். லீலா மீனா வீட்டை விட்டு வெளியே போனா. வழி முழுக்க லீலா அந்த நகைய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. என்கிட்டயும் மீனா மாதிரி நகைகள் எல்லாம் வருமா? அவ ஒரு பணக்கார வியாபாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் அவளோட புருஷன் அவளுக்கு நிறைய பரிசு வாங்கி தரான். ஆனா நான் என்ன பண்றது? ஒருவேளை என் கல்யாணம் ஒரு ஏழையோட நடந்துருச்சுன்னா பேசாம நானே சம்பாரிச்சு அந்த நகைய வாங்கலாமா? ஆனா என்னாலதான் பணத்தை சேமிக்கவே முடியலையே. லீலா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நதிக்கு பக்கத்துல பால்ல தண்ணி கலக்குற நத்துலால அவ பார்த்தா. அச்சச்சோ, இவன் பால்ல தண்ணி கலக்குறானே. இவன் கிட்ட 2 வீடு கூட இருக்கு. நம்மளும் இவன மாதிரி பால்ல தண்ணி கலந்து வித்தா நிறைய பணம் வரும்ல. என்னால இதனால நிறைய பணமும் சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் சந்தோஷமா லீலா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் லீலா தினமும் பண்ற மாதிரி பால் கறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த பால்ல அவ பாதி தண்ணி கலந்துட்டா. லீலா இந்த பாலை கிராமத்துக்கு எடுத்துட்டு போனா. இந்த பாலை அவ கிராமத்துல இருந்தவங்களுக்கு வித்து 2 மடங்கா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அடேங்கப்பா, இன்னைக்கு எனக்கு 2 மடங்கு பணம் கிடைச்சிருக்கு. இப்படியே பணம் சம்பாரிச்சா சீக்கிரமா என்னால அந்த நகைய வாங்கிட முடியும். இதே மாதிரி லீலா தினமும் பால்ல தண்ணி கலந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா இப்ப அவன் நிறைய பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு நாள் லீலா நதிக்கு ஓரமா உட்கார்ந்துகிட்டு அவ சம்பாரிச்ச பணத்தை எண்ணிட்டு இருந்தா. 201 202 203. அடேங்கப்பா, என்கிட்ட 200 ரூபாய் விட அதிகமா இருக்கே. அதுவும் ஒரே மாசத்துல. அப்படின்னா நான் இன்னும் 5 மாசத்துல அந்த நகைய வாங்கிடுவேனா? லீலா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ கொஞ்ச நேரம் நதிக்கு ஓரமா ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சான். லீலா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும் போது அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க வந்துச்சு. அந்த குரங்கு லீலாவோட பணப்பைய அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுச்சு. லீலா கண்ணை திறந்து பார்த்தா. என்னோட பணம், என் பணத்தை திருப்பி கொடு. குரங்கு அந்த பணப்பைய தண்ணிக்குள்ள போட்டுடுச்சு. இத பார்த்த லீலா கதறி கதறி அழ ஆரம்பிச்சா. என்னோட பணம், நான் சம்பாரிச்ச பணம் போயிடுச்சே. யாராவது என் பணத்தை எடுத்து கொடுங்களே. அப்பதான் அங்க தண்ணீரோட கடவுள் வந்தாரு. என்னாச்சு லீலா? என்னோட பணப்பைய குரங்கு தண்ணிக்குள்ள போட்டுடுச்சு. உன்னுடைய காசா? ஆமா, அது நான் உழைச்சு சம்பாரிச்ச பணம். உண்மையிலேயே நீ உழைச்சியா? அது நான் அந்த நெக்லஸ்க்காக. அது நீ உழைச்ச காசு கிடையாது. அதனாலதான் அது உனக்கு கிடைக்கல. நீ பால்ல தண்ணிய கலந்து மத்தவங்களை ஏமாத்தி சம்பாரிச்சிருக்க. அது நல்லதில்ல லீலா. எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் எப்பவும் ஏமாத்தி சம்பாதிக்க மாட்டேன் கடவுளே. லீலாக்கு அவ பண்ண தப்பு என்னன்னு புரிஞ்சிருச்சா. முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராசை எப்பவுமே வெற்றிய கொடுக்காத. அதனால பேராசைப்படாம நியாயமா சம்பாதிக்கணும். ஜுகாம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க சங்கட்டா தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. சொல்ல போனா சங்கட்டா ஒரு விவசாயி. அவர் ரொம்ப புத்திசாலி, துணிச்சலானவரும் கூட. சங்கட்டாவோட மைண்டை யாராலையுமே படிக்க முடியாது. காலையில இருந்து டீயே கொடுக்கல. பால்காரன் வந்தானா இல்லையா?
பால்காரனே வரலன்னா என்னால என்னங்க பண்ண முடியும்? வரச்சாயம் நீங்க குடிக்க மாட்டீங்க, ஆனா வரச்சாயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? என்னை பார்த்தா என்ன அவ்வளோ வீக்காவா தெரியுது? தனியாவே நான் 10 மூட்டையை தூக்குவேன். ஆமாமா, பெருசா வந்துட்டீங்க. எனக்கு என்னமோ உங்களை பத்தி எதுவும் தெரியாத மாதிரி இல்ல சொல்றீங்க. அக்கம் பக்கத்துல எங்கேயாவது யார்கிட்டயாவது சண்டை நடந்தா கூட முதல்ல இந்த கிராமத்தை விட்டே போற ஆளு நீங்களா தான் இருப்பீங்க. பெருசா பெருமையா இவரு பேச வந்துட்டாரு. அங்க இருந்து சங்கட்டா அவருடைய வயலை நோக்கி போனாரு. அப்புறம் அங்க போய் பார்த்தா அவருடைய வயல்ல சோளம் விளைஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த வயல்ல சோளத்தை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனங்க சந்தோஷத்துக்காக எங்கெங்கேயோ போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா என்னோட மொத்த சந்தோஷமும் இங்க தான் இருக்கு. சங்கட்டா அங்க சுத்திக்கிட்டு தான் இருந்தாரு. அப்பதான் அவரு அங்க சோள வயலுக்குள்ள ஒரு காட்டு பன்றி சுத்துறத பார்த்தாரு. அத பார்த்த உடனே அவர் அதை துரத்த ஆரம்பிச்சாரு. ஹை 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 போ போ போ. இந்த காட்டு பண்ணிங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இது நம்மளோட மொத்த வியாபாரத்தையும் கெடுத்துடும். கொஞ்சம் மாசங்கள்ல மழை காலம் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கே போய் எல்லா விஷயத்தையும் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடணும். சங்கட்டா தன்னோட மனைவி நக்மா கூட கிராமத்து தலைவரை பார்க்கறதுக்காக போனாரு. தலைவர் ஐயா, கிராமத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க என்னடனா வீட்லயே இருக்கீங்க. அடே, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இன்னும் என்ன நடக்கணும்? எங்க வயல்ல இருக்கிற மொத்த சோளத்தையும் காட்டு பன்றி சாப்பிடும் போல இருக்கு. அப்புறம் நாங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். நீங்க உங்க வயல்ல தார்பாய் போட்டுருங்க, அப்புறம் என்ன, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சார், நான் தார்பாயும் போட்டேனே, ஆனா அதிகமான தண்ணி இருந்ததால எல்லாமே கிழிஞ்சிடுச்சு. நீங்க மட்டும் அதுங்களை தடுத்து நிறுத்தலைன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா சரி, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் கிராமத்துல கூட்டம் இருக்கு, அப்ப வந்து முடிவு பண்ணலாம். தலைவரும் சங்கட்டாவும் சேர்ந்து மொத்த கிராமத்து ஜனத்தையும் கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. கூட்டம் ஆரம்பிச்ச உடனே சங்கட்டா கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு இந்த கூட்டம் காட்டு பண்ணிங்களை துரத்துறதுக்காக. உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இந்த காட்டு பண்ணிங்க நம்மளோட சோள வயலை ரொம்ப மோசம் பண்ணுதுங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட வயல்ல ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. ஆமாங்க ஐயா, சங்கட்டா அண்ணன் சொல்றது என்னமோ உண்மைதான். கிராமத்து ஜனங்க மனசுல இருக்கிறத அவர் அப்படியே சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு தானியங்கள் கொள்முதல் வியாபாரம் செய்யற வினய் வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த தடவை சோளத்தை எல்லாத்தையும் நம்ம வெளிநாட்டில் போய் விற்க போகிறோம். நம்ம கிராமத்தில் இருக்கிற சோளங்களை வெளிநாட்டில் ஆசைப்படுறாங்க, நிறைய பணமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராமத்து ஆளுங்க வெளிநாட்டில் போய் சுற்றி பார்க்குற வாய்ப்பும் கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதனால இனிமே ராத்திரியில 2 ஆளுங்க எப்பவும் நம்ம வயல்களுக்கு காவலா நிக்கணும். நானும் கப்ருவும் இந்த கிராமத்தோட 2 பயில்வானுங்க தினமும் ராத்திரி காவலுக்கு நிக்கிறோம். அப்புறம் கிராமத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து அதே மாதிரி செஞ்சாங்க. தினமும் ராத்திரி சங்கட்டாவும் கப்ருவும் வயல்ல காவல் காக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ராத்திரி சங்கட்டாவோட வயலுக்கு ஒரு பெரிய பன்றி வந்து வயல்ல சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. வயல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டதும் கப்ரு அதை பார்த்துட்டாரு. சங்கட்டா அண்ணன், உங்களோட வயலில் காட்டு பண்ணி இருக்கு. நான் என்னோட வில்லம்ப வச்சு அதை கொன்னுடுறேன். கொன்னுடாது, அதை பயமுறுத்தி துரத்தி விட்டுரு. கப்ரு வில்ல எடுத்து ஒரு அம்பு விட்டாரு. அந்த பன்றியை அவர் காயப்படுத்திட்டாரு. சங்கட்டா இதை பார்த்ததும் கப்ருவை கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தியா, நீ அதை கொன்னுட்ட. நான் உங்ககிட்ட கொல்லாதான்னு சொன்னேன்ல. பாவம் அந்த காட்டு பண்ணி. இதை மட்டும் கொல்லலைன்னா எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கோம். போ இங்க இருந்து, இங்க மட்டும் வராத. சங்கட்டா அந்த காட்டு பன்றியை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. அதை அவரு பாத்துக்கிட்டாரு. ராத்திரி முழுக்க அதுக்கு மருந்து போட்டு பாத்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த பன்றி ஒரு மனுஷனா மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு சங்கட்டா ரொம்பவே பயந்து போயிட்டாரு. எப்படி இருக்க சங்கட்டா? நானும் உன் கிராமத்தோட முன்னோர்கள்ல ஒருத்தனா இருந்தேன். இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் ஒரு சாபத்தால தான் காட்டு பண்ணி உருவத்துல இருக்கேன். நீ எனக்கு முக்தி கொடுத்துட்ட. அந்த கப்ரு தான் முக்தி கொடுத்தான். நான் உங்களோட உயிரை மட்டும் தானே காப்பாத்தினேன். உன்னோட நல்ல குணத்தினால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க ஆசைப்படுறேன். எந்த சோளங்களும் சாப்பிட்டுக்கிட்டு நான் இவ்வளோ நாளாக இருந்தனோ அந்த சோளங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஏரோப்ளைனாக மாறப்போகுது. சோள ஏரோப்ளைன். எப்போ சூரியனோட முதல் வெளிச்சம் அந்த சோளங்கள் மேலே படுதோ அதுங்க எல்லாம் ஏரோப்ளைனா மாறும். அதில் நீ நகரத்துக்கு போய் உன்னோட சோளங்கள் எல்லாத்தையும் விற்கலாம். அப்புறம் உன்னோட விவசாயத்தை 2 மடங்கு ரொம்ப நல்லாவே பண்ணலாம். ததாஸ்து. அப்புறம் இந்த சோளங்களை நாசம் பண்றது வெறும் மிருகங்கள் மட்டும் கிடையாது. உன்னோட தலைவரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா சோளங்களையும் அவர் தான் ராத்திரி நேரங்களில் திருடிட்டு இருக்காரு. இப்படி சொன்ன உடனே அந்த பன்றியும் அந்த ஆத்மாவும் மறைஞ்சிட்டாங்க. சங்கட்டா தன்னோட மனைவி நக்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்போ நக்மா சொன்னா,
விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நாம நம்ம வயலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாப்போங்க. அப்படி அந்த மாதிரி நடந்தா அப்புறம் நம்ம உலகமே தங்கமா மாறிடுங்க. அப்புறம் அந்த தலைவரும் பிடிபடுவாரு. நக்மாவும் சங்கட்டாவும் சூரியனோட முதல் கதிர்வீச்சுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சூரியனோட கதிர் அந்த சோள கருது மேல பட்டதுமே அவங்க பார்த்த போது சோள கருது எல்லாமே பன்றியோட ஆசீர்வாதத்தினால ஏரோப்ளேனா மாறிடுச்சு. அத பார்த்துட்டு 2 பேரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. இது ரொம்ப பெரிய அற்புதங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போ, எல்லாரையும் கூப்பிடு. இப்ப நீ மொத்த கிராமத்தோட சோளத்தையும் எடுத்துட்டு போய் நகரத்துல வித்துட்டு வரலாம். ஏன் நீங்க எங்க கூட வரமாட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, என்னால எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும்? ஆனா என்னோட விருப்பம் என்னன்னா, நீங்க தான் முதல் ஆளா இந்த சோள கருது ஏரோப்ளேன்ல ஏறணும். அப்படின்னா சரி, நானும் என்னோட எல்லா சோளங்களையும் எடுத்துக்கிட்டு உங்களோட இந்த சோள ஏரோப்ளேன்லயே வரேன். அப்புறம் பறக்கிறப்ப சந்தோஷமாவும் இருக்கும். தலைவரும் கிராமத்து ஜனங்களும் சோளக்கருது ஏரோப்ளேன்குள்ள ஏறின உடனே தலைவரோட சோளக்கருது எல்லாமே காணாம போயிடுச்சு. அத பார்த்துட்டு தலைவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஐயோ, என்னோட சோளங்கள், என்னோட சோளம் எல்லாமே திருடு போயிடுச்சு. உங்களோட சோளங்கள் திருடு போகல, யார்கிட்ட இருந்து நீங்க திருடுனீங்களோ அவங்க கிட்டயே அது போயிடுச்சு. உங்களோட உண்மை இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்குறோம். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் பேராசையால இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். பணத்தோட ஆசையால நான் குருடன் ஆயிட்டேன். அந்த நேரங்கள்ல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பேராசெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ உங்களை இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புகிறோம். மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டோம். இனிமேல் நாங்கள் எல்லா சிட்டிக்கும் போய் சோளங்களை விற்போம், அதுவும் இந்த சோள ஏரோப்ளைனோட உதவியால். நீங்கள் எல்லாரும் என் கூட வாங்க. ஆனால் இது எப்படி பறக்க ஆரம்பிக்கும்? இதை யாரு ஓட்டுவாங்க? அதை பற்றி கவலைப்படாதீங்க. சூரிய வெளிச்சத்தால் இது அதுவாகவே பறக்க ஆரம்பிக்கும். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இதுவே நம்மளை கூட்டிட்டு போகும். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. எல்லாரும் சோள கருது ஏரோப்ளேன்ல உட்கார்ந்தாங்க. சூரிய கதிர்வீச்சுகள் அந்த ஏரோப்ளேன் மேல பட்டதுமே ஏரோப்ளேன் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் ஏரோப்ளேன்ல உட்கார்ந்து மேகத்தை நோக்கி போனாங்க. மேகங்களோட காட்சிகளை அவங்க பார்த்தாங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லைங்க. அதாவது நான் போய் ஏரோப்ளேன்ல பயணம் பண்ணுவேன்னு, அதுவும் சோள கருது ஏரோப்ளேன்ல. இது எல்லாமே நல்ல காரியங்களாலேயும் நல்ல மனசால தான் நடக்குது. நம்ம விளைச்சலை நம்ம நல்ல விலைக்கு வித்துட்டு நம்ம கிராமத்துக்கு திரும்பி வரலாம். அப்புறம் எல்லா வருஷமும் இதே சோள ஏரோப்ளேன் உதவியால எல்லா நகரங்களையும் நம்ம போய் வித்துட்டு வரலாம். எல்லாரும் சோள கருது ஏரோப்ளேனோட உதவியால நகரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்களோட சோள கருதுகளை நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. சங்கட்டாவை கிராமத்து தலைவரா ஆக்கினாங்க. அப்புறம் கிராமத்துல பயிர்களோட பொறுப்பை அவர் கையில ஒப்படைச்சாங்க. மறுபடியும் அந்த கிராமம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது.